ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச இறால் தொக்கு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததும் 15 பல் உரிச்ச பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். 4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இறால் தொக்குக்கு வெங்காயம் நிறைய சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பும், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இது கூட தக்காளிலாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. வெங்காயம் மட்டுமே நல்லா வதங்கி வந்தாலே நமக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும். இறாலை 1/2 கிலோ வாங்கி அதில் இருக்க குடலெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாஷ் பண்ண இறாவை ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். சேம் அதே அளவுக்கு கட் பண்ண வெங்காயத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இறால் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இறாலை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இறால் நல்லா வதங்கி அதிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர்றதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நாம் இன்னும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இறால்லேருந்தே எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வருதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு இறால்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அதாவது மல்லி, மிளகாய், மசாலா எல்லாமே காய வச்சு அரைச்சது. நீங்கள் தனியாக சேர்க்கணுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மிளகாத்தூளை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போய் நல்லா வர்றதுக்காக அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு இறாலை வேக வச்சுக்கலாம். இறாலை அதிக நேரம் வேக வச்சா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். இதை விட அதிகபட்ச நேரமே 5 நிமிஷம் வெந்தாலே போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போது இதில் கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த இறால் தொக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி உங்களை செய்ய சொல்லுவாங்க. சூடான ஒயிட் ரைஸ் வச்சு இறால் தொக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.